இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக்ரவுண்ட் ஆஃபீஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கான கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்நீச்சல் சீரியலோடைய 26வது எபிசோட் அண்ட் 27வது எபிசோட பற்றி நம்ம பேச போகிறோம். என்னவன் 2 எபிசோடு 3 எபிசோட சேர்த்து இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கதையோட அலைன்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான கண்டினியூட்டியோடு இருக்கணும். அதுக்காக சில சமயம் 5 எபிசோடையும் சேர்த்து ஒரே ரிவ்யூவாக கூட போடுவேன். அதனால் இனிமேல் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் வரும், ஓகேங்களா? ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடு அப்படியே பண்ணுறதை விட மொத்தமாக 3 எபிசோடு 4 எபிசோடாக பண்ணும் பொழுது வீடியோஸோட கவுண்ட் குறையும். அண்ட் வேற கான்டென்ட் கொடுக்கறதுக்கு, வேற கண்டென்ட் எல்லாம் நம்ம பேசுறதுக்கு ஒரு சரியான ஸ்பேஸ் ஒன்று அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புதிய முயற்சி. இனி வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நம்ம வெளியிட போகிறோம், ஓகேங்களா? அவசரப்பட்டு ஒவ்வொரு நாளைக்கு தினைக்கும் வீடியோ போடணுங்கிற பர்பஸ்க்காக பண்ணோம் அப்படின்னா வியூஸ்க்கு வர்றதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதே சமயத்தில் நம்ம கண்டென்ட் ரிசீவ் ஆகுதா இல்லையான்னு தெரியவும் மாட்டேங்குது. ஸோ அதுக்கான ஒரு இதுதான், அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, ஃபைன். இப்போ 26வது எபிசோட் 27வது எபிசோட் பற்றி பேசுவோம். கதிர் நைஸாக பிளான் பண்ணி ஆதிர மண்டையை கழுவி பார்த்தீங்க அப்படின்னா ஞானத்துக்கு விசாலாச்சு அந்த தங்கத்தை கொடுக்கறதுக்கு, நகையை கொடுக்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்வரும் பொழுது அதை தடுக்கிற விதமாக ஆதிரையை வச்சு மண்டையை கழுவி ஒரு ப்ளே பண்ணுறாப்புல நம்ம கதிரையா. அதை வச்சு நம்ம ஆதிரை பார்த்தீங்கன்னா சொற்பொழிவு ஆத்துன்னு ஆத்துது. ஆல்ரெடி அது சாருபாவலாவுடைய வீட்டில் தங்கியிருக்கு, ஓகேங்களா? அந்த அருண் அப்படிங்கிற கேரக்டர் லவ் பண்ணது இல்லைங்களா? நம்ம கரிகாலனை கூட ரெஃப்யூஸ் பண்ணிச்சு போன சீசனில். இந்த சீசனில் கரிகாலனை சுத்தமாக கண்டுக்கவும் இல்லை, கரிகாலனும் ஆதிரையை பெருசாக மதிக்கவும் இல்லை, ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அது ஆத்துன்னு ஆத்தின்னு இருக்கிறப்ப அப்படி இப்படின்னு மண்டையை கழுவி சரி என்னடா பண்ணுறது, கடைசியில் நீயே காமிச்சிட்டில்ல, உன் புத்தியை காமிச்சிட்டில்ல ஆதிரை அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சி ஒன்று பண்ணேன். அப்புறம் கதிரையா ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு 27 லட்சம் ரூபாய்க்கு பணமாக கொடுக்குறாப்புல. அந்த 27 லட்சம் ரூபாயை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பங்கு கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அதுமாரி கொடுத்து அதில் ரேணுகா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக பேசுது. நீங்கள் மொய் பணத்தை ரத்து பண்ணி எங்களை அவமானப்படுத்தினீங்களா, அதை விடையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ஒரு மாதிரி அரை மனசோட அந்த காசை வாங்குது. அதுமாரி இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறப்ப ஆதிரைக்கு அந்த நகை அந்த விஷயங்கள்லாம் ஆதிரைக்கு போய் சேருது, ஓகேங்களா? இதுதான் ஓவராலாக நடந்துச்சு. தண்ணி கேனும் இடையில பேசினுச்சு, தண்ணி கேனுக்கு வேலை கிடச்சிச்சு. ஸோ நம்ம தண்ணி கேன் ஈஸ்வரிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செலிப்ரேஷன் பண்ணுற விதமாக அவங்களுடைய இந்த கிச்சன் ஸ்பாட்டில் திரும்பியும் பார்த்திங்க அப்படின்னா நந்தினியும் ரேணுகா 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா அழுது புலம்புறாங்க, ஓகேங்களா? அழுது புலம்புறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நந்தினி எப்பயுமே சமாதானம் ஆகிடும்ல. அக்கா எனக்கு இப்போ ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு இது பண்ணுறப்ப நம்ம ஜனனி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அக்கா நான் ஒரு அல்வா செஞ்சு தரேன்க்கா, நான் இப்போ தான் யூடியூப்பில் ரெசிபி பார்த்தேன், 10 நிமிஷத்தில் செய்வேன். ஹலோ, அல்வா செய்கிறது இருக்குல்ல, அல்வா, அது ஆக்சுவலி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கை வலிக்க கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த அல்வா பதம், அல்வா கன்சிஸ்டன்சி வரும். அப்பப்போ நெய்யும் ஊற்றிக்கிட்டே இருக்கணும், ஓகேவா? ஆனால் அது கூட தெரியாமல் பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் அல்வா செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சிமெண்ட் தார் இருக்குது தெரியுமா, அந்த தார் மாதிரி உள்ள கல் மாதிரி தாரை எடுத்து வாயில் வைக்கிற விதமாக ஈஸ்வரி பார்த்தீங்க அப்படின்னா நந்தினி ரேணுகா 3 பேருமே சேர்ந்து நம்ம ஜனனியை போட்டு படாத வாட்டி கலாய்ச்சி தள்ளிட்டாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா என்கரேஜிங்காகவும் இருந்துச்சு. மீன்வேல் நம்ம கதிரையை ஒரு ஆளை வச்சு செட் பண்ணி அந்த 27 லட்சம் ரூபாயை கடனாக கொடுக்குற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தார், ஓகேங்களா? அந்த இதுக்கு பத்திரத்தை கிழிக்கிறார், ஓகேங்களா? ஏன்னா உங்களையுமே என்னால் நம்ப முடியாது ஜி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் 2 எபிசோடையும் கம்பைன் பண்ணி தான் நான் இந்த ரிவ்யூ கொடுக்குறேன், ஏன்னா இது ஒரே லீனியரில் இருக்குன்ட்டு. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நம்ம குணசேகரன் ஐயாவுடைய சிசிய பிள்ளையான நம்ம போஸ்டர் பெரியசாமியோட அல்லக்கை ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் ஃபோன் அடிக்கிறான். யோ கதிர் ஒரு நிமிஷம் தொண்டிக்கு வாயா அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடற்கரையில் ஓரமாக நின்றுட்டு இவங்க ஏதோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா தர்ஷனையும் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி தர்ஷனையும் அழைச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷனுக்கு கல்யாணம் பேசி வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அது தர்ஷனுக்கு தெரியப்படுத்துகிற விதமாக ஆதி குணசேகரன் ஃபோன் பண்ணி சொல்ல, ஆல்ரெடி அந்த தலைவன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் நம்ம தர்ஷன்.
இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒன்று பண்ணேன். ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா கலகலன்னு கொண்டு போகிறாங்க ப்ரோமோவை. பார்த்தாக்க திடீர்னு பார்த்தா தர்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணி வச்ச அந்த குடும்பம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கேட்க வராங்க. ஓகேங்களா, ஏன்னா பெரிய வீட்டு பையனாலே அந்த ஒரு இது இருக்கும். அந்த இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, அதுக்கப்புறம் கதை எந்த மாதிரியெல்லாம் எலிவேட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்மளும் இன்னையிலேருந்து இந்த எபிசோட்லேருந்து பார்ப்போம். ஆனால் எனக்கு என்னமோ கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது. என்னென்னா கருப்பாக இருக்கிற பொண்ணு காட்டுறாங்க, அதை வச்சு ஏதாவது இவங்க ப்ளே பண்ணிடுவாங்களோ. ஏன்னா அதை வச்சு ப்ளே பண்ணால் அதோடைய பின்விளைவு எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதனால எனக்கு ஒரு மாதிரி தோணுது. நான் எபிசோட முழுசாக பார்த்துட்டு நான் வந்து முடிவுக்கு வந்துடுறேன். ஓகேங்களா, திடீர்னு பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு அட்டென்ஷன் வந்துச்சு. பட் பரவாயில்ல, வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி தான் நம்ம அதை வந்து முடிவுக்கு வர முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன, தனிக்காட்டு ராஜா ஸ்பீக்கிங் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது ஏற்கனவே பரணியில் இருந்த ஃபர்னிச்சர் எடுத்து நம்ம இப்போ டிடி பண்ணியிருக்கிறோம். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சில பாயிண்ட்ஸை சொல்லாமல் விட்டுட்டோம். அந்த பாயிண்ட்ஸை நான் அந்த வீடியோலேயே சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து நிறைய விஷயங்களை வந்து அந்த இடத்துல நான் வந்து சொல்லி இந்த சேனலோட கம்யூனிட்டி டேப்பில் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு அந்த வீடியோக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் வந்து கண்டினியூவாக நான் கண்டென்ட் போடுறேன். அந்த சேனலில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் நைட்டு 8 மணிக்கு கண்டென்ட் வரும். அங்கே தனிக்காட்டு ராஜா பொறுத்தவரையில் நைட்டு 8 மணிக்கு கன்சிஸ்டண்ட்டாக இனிமேல் கண்டென்ட் வரும். நேற்று கொஞ்சம் டியூரேஷனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். அது ஒரு பர்பஸ்க்காக பண்ணது. அதுவும் நான் அந்த சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, அண்ட் வந்து பரவாயில்ல, இப்போ தான் வியூஸ் நிறைய வருது. பழையபடி நம்ம சேனல்லேருந்து கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகுது. அது கொஞ்சம் சந்தோஷமாகவும் மனசுக்கு நிறைவாகவும் இருக்குது. நம்ம செய்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது. நம்ம வந்து ஆர்கானிக்காக தான் நம்ம முன்னேறுறோம். நிறைய பேர் கார்ப்பரேட் சப்போர்ட்டோட வருவாங்க. நிறைய பேர் வந்து இந்த பாட் யூஸ் பண்ணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. சில பேர் வந்து கேர்ள்ஸோட ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி, ஒரு கேர்ள் நேமில் ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இவங்க செஞ்சு நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஒன்று பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பண்ணாமல் நேர் வழியில் நியாயமாக நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அந்த கண்டென்ட்டுக்கான வியூவர்ஸாக வந்து இருக்கிறவங்க நாளடைவில் நமக்கு சப்ஸ்கிரைபர் ஆகுறாங்க இல்லைங்களா. அது எனக்கு பிடிச்சிருக்கு. அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பட் இருந்தாலும் ஸ்டாட் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. ஓகேங்களா, அது ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அப்போ தான் நம்ம இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து போட முடியும். ஓகேங்களா, எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே. இத்துடன் வீடியோ நிறைவடைகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார் அண்ட் சைனிங் ஆஃப் பேக் ஆன் அஃபீஷியல். நன்றி, வணக்கம். அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகருமான விஜய் அவர்கள் பரந்தூர்ல இருந்து ஒரு பிரச்சாரம் மாரி மேற்கொண்டிருந்தாப்புல. அங்க இருக்கிற மக்களை சந்திச்சாப்புல. ஓகேங்களா, 1 மணி நேரம் தான் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. தலைவர் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள தான் பேசினாரு. நிறைய இன்டென்ஸாக நிறைய பேசினாப்புல. ஓகேங்களா, ஆளுங்கட்சியை வச்சு கிழிச்சு ஒன்று பண்ணாப்புல. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஈரோடில் போட்டியிடுறதுக்கு கொஞ்சம் விலகி வந்திருக்காங்க. ஏன்னா அந்த தொகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 எம்எல்ஏஸ் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அப்பா பையன் 2 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம சங்கடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பின்வாங்கியிருக்காப்புல. மற்றபடி வேறு ஒன்றும் இன்டென்ஷனும் கிடையாது. மொத்தமாக போட்டியிட்டு ஜெயிக்கிறது தான் ஒரு அரசியல் பலம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா இவங்க தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருச்சு, ஒரு முதல் சட்டமன்ற உறுப்பினர்னு ஒன்று உருவானுச்சு அப்படின்னா நிறைய ஹெவியான ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அந்த பர்டிகுலர் தொகுதியில் இருக்கிற மக்கள் நிறைய இதில் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் எடுத்திருக்க ஸ்டாண்ட் வந்து கரெக்ட். ஓகேங்களா, சரி, ஃபைன். அண்ட் வந்து அது மட்டுமா அப்படின்னா, இப்போ பரந்தூரில் பேசினதில் பார்த்திங்க அப்படின்னா முதல் மாநில மாநாடு இல்லை பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வேளாண் துறை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு. பட் ஆனால் விவசாயிகளின் நலனுக்காக ஒரு தீர்மானத்தை அவங்க வந்து பேசியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த பரந்தூருங்கிற கான்செப்டை வந்து அப்பயே வந்து அவங்க வந்து வலியுறுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ அவங்களோட ஸ்டாண்ட் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அண்ட் வந்து ஈரோடு மாவட்டம், ஈரோடு தொகுதி கிட்டத்தட்ட பெரியாருடைய ஊர்.
அந்த இடத்துல இவங்க பின்வாங்குறாங்க. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பத்தோட இருந்தீங்க இல்லைங்களா? என்னுடைய புரிதலுக்கு இந்த தீர்வா தான் இதுதான் அதுக்கான பதிலா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணிக்கிறேன்.